பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இன்று மீண்டும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. 2 தினங்களில் கராச்சி நகரில் மேற்கொள்ளப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாகும். இன்றைய தாக்குதலில் எவ்வித உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை என அந்நாட்டு ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கராச்சி விமான நிலையத்தின் பாதுகாப்பு தரப்பின் பயிற்சி முகாமின் மீது இன்று பிற்பகல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது விமான நிலையத்தின் பாதுகாப்பு தரப்பின் விடுதி இலக்காக அமைந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை தாலிபான் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆயுததாரிகள் தாக்குதலை நடத்திய பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாகிஸ்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் பின்னர் கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்ததுடன் சில மணி நேரத்தின் பின்னர் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான முதலாவது தாக்குதல் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது ஆயுததாரிகள் உள்ளிட்ட 38 பேர் உயிரிழந்திருந்தனர். தாலிபான் அமைப்பினர் இவ்வாறான தாக்குதல்களை நடத்திய நிலையில் இன்று அதிகாலை பாகிஸ்தானின் வடமேல் பகுதியில் உள்ள கைஃபர் மாகாணத்தின் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த தாக்குதலில் சுமார் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படும் என தாலிபான் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் அரசாங்கத்திற்கு எதிராக தாலிபான்கள் செயற்படுகின்றமையினால் தற்போது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தாலிபான்களை தொடர்ந்து சென்று அவர்களை கொலை செய்வதாக 2வது தடவையாகவும் பாகிஸ்தானில் இன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் அந்த நாட்டு பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.